இந்த மோமோஸ் இப்போது இந்த ரோட் சைட் கார சட்னி கூட சாப்பிட்டு பார்க்கலாம். அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல செய்திகளை பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம யூடியூப் சேனலில் ஆன்மீக செய்திகள், வாழ்க்கைக்கு தேவையான செய்திகள், நிறைய டிப்ஸ், அப்புறம் சமையல் குறிப்புகள், அதாவது சமையலும் செய்து காமிக்கிறேன். இன்றைக்கு சமையல் அறையில் நிற்கிற காரணத்தினால உங்களுக்கு கிடையாதுங்க, சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே பிடித்தமான ஒரு டிஷ்ஷு செய்து காமிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா பெரியவங்களை காட்டிலும் சின்ன குழந்தைங்க ஹோட்டலுக்கு போனாலே மெனு கார்டு கொடுத்தாங்கன்னா அதில் இதுதான் வேணும் அப்படிம்பாங்க. அப்படி என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோமோஸ் செய்து காமிக்க போகிறீங்க. மோமோஸ் நிறைய பேர் செய்ததை பார்த்துட்டோம். நீங்கள் என்ன புதுசாக செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். மைதா இல்லாமல் மோமோஸ் செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மோமோஸ் செய்யறதுக்கு டைரெக்டாக நம்ம போயிடலாம். அதற்கு தேவையான பொருள்கள் என்னென்ன என்பது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எழுதி போடுறேன், இந்த வீடியோலையும் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, முதல்ல நான் சொல்கிறது, இந்த மோமோஸ் செய்யறதுக்கு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி பாருங்கள். இட்லி பானையில் கீழே தண்ணி ஊற்றி ஒரு தட்டு வச்சு சூடாகிறதுக்கு வச்சுருக்கேன். மோமோஸ் வேக வைக்கணும் இல்லையா, அதனால் இதை வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அது சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காய்கறிகளை வச்சு நான் மோமோஸ் செய்ய போகிறேன். கல்லக்கோஸ், அதாவது பர்பிள் நிறத்தில் இருக்கக்கூடிய முட்டைக்கோஸ், இதுதான் வச்சு செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு கிடைச்சது, அதனால் இந்த கல்லக்கோஸ் வச்சு செய்கிறேன். சாதாரண முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. பீன்ஸ் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. கேரட் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. பூண்டு சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் மற்றதெல்லாம் என்ன போட போகிறோன்றது செய்யும் பொழுது நான் காமிக்கிறேன். அதற்கு முன்பாக கோதுமை மாவு எடுத்துகிட்டு சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோமோ அது போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், விரல் பதியணும், அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். உள்ள கட்டிகள் இருக்கக்கூடாது. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் பண்ணணும் நம்ம. அடுத்தது ஸ்டஃபிங்க்கு இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே பொடியாக நறுக்கின பூண்டு பல்லை இதில் சேர்த்துக்கலாம். இதை லேசாக வாட்டிக்கலாம். அங்கே பூண்டு வதக்கிற வரைக்கும், அதாவது பச்சை வாசனை போகணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், மாவு தொட்டு இந்த சப்பாத்தி மாவை உருட்டிக்கலாம். நல்லா பெருசாகவே உருட்டிக்கோங்க. அதற்கு பிறகு நம்ம இதில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பெருசாக உருட்டின பின்னாடி இப்படி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதை வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரே அளவில் ரவுண்டாக இருக்குது. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம காய்கறி எல்லாம் வதக்கிட்ட பிறகு வரலாம் இந்த ப்ராசஸ்க்கு. இப்போது பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு, அதனுடைய நிறமும் மாறி இருக்கு பாருங்கள். அதில் கேரட் போட்டுக்கோங்க. அடுத்தது பீன்ஸ் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் கொஞ்சம் வதக்கலாம். இந்த ரெண்டு காய்கறிகளுமே பாதி வதக்கின பின்னாடி, அதாவது பாதி வதக்கும் போதே வெந்துடும். அதற்கு பிறகு நம்ம இந்த முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். இது கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இந்த நிறத்தை நான் எடுத்தேன், கிடைச்சது அதனால். இது இல்லைன்னா இதுக்கு ஆப்ஷனாக நீங்கள் வேறு இந்த காலிஃப்ளவர் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நல்லா வெந்த உடனே, அதாவது வதக்கும் போதே அது வெந்துடும். அதில் நம்ம சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அதை போட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. அதற்கு பிறகு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் நல்லா அடங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போது இந்த காய்கறி நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். அடுப்பை அணைச்சிட்டேன். அதற்கு பிறகு நம்ம வேணுங்கிற அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு உருட்டி வச்ச சப்பாத்தி
ரவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஸ்டஃபிங் சேர்க்கணும். இப்போது உருட்டி வச்சதில் ஒன்று எடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு 1 டீஸ்பூன் போல் இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அல்லது 1.5 டீஸ்பூன் போல் வரும். இப்போ நம்ம புடவை எப்படி மடிப்போமோ அது போல் மடிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி நம்ம புடவைக்கு மடிப்பெடுப்போம் இல்லையா, அது போல் மடிப்பெடுக்கணும். இப்படி எடுத்து ஒரே இடத்துல குவிச்சுக்கோங்க. இதை இப்படியே எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம இட்லி பானையில் தண்ணி ஊற்றி சூடாக வச்சோம் இல்லையா, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு தண்ணி. அடுத்தது இட்லி பானையில் நம்ம இப்படி மோமோஸ் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வேக வைக்க வச்சிடலாம். மூடி போட்டு நம்ம இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அது போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மோமோஸ் வேக வைக்கிறதுக்காக இட்லி பானையில் வச்சோம் இல்லையா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12லிருந்து 15 நிமிடங்கள் வரைக்கும் அது வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். கோதுமை மாவு இல்லையா, அதனால் கொஞ்சம் லாங் டைம். இதே மைதா மாவாக இருந்துச்சுன்னா சீக்கிரத்தில் வெந்துடும். இப்போ வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாமா? நான் நடுவில் எடுத்து பார்த்துட்டேன், சரியான முறையில் வெந்திருக்கு. அடுப்பை அணைச்சிட்றேன். இந்த மோமோஸ் ஒவ்வொன்றும் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இப்போது மோமோஸ் பாருங்கள் சூப்பராக தயாராகிருச்சு. இது கூட எது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காரசாரமான சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். சைனீஸ் சில்லி சட்னி அது நல்லாயிருக்கும். நான் இப்போ ரோடு சைடு சட்னி ஒன்று செஞ்சு காமிச்சேன்ல, எனக்கு அடிக்கடி அதுதான் செஞ்சு சாப்பிடுவேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இல்லைன்னா வெறும் சில்லி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போது இது சூடாக இருக்குது, இருந்தால் கூட பரவாயில்ல, ஆறுனதாக எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இது எங்கள் வீட்டில் மேகாவுக்கு ரொம்ப ஃபேவரேட்டுங்க. வீட்டில் இருந்தாலும் சரி அடிக்கடி மோமோஸ் செய்ய சொல்லுவாங்க. ஹோட்டலுக்கு போனால் கூட மெனு கார்டை பார்த்துட்டு எனக்கு மோமோஸ் தான், பார்க்கவே மாட்டாங்க கார்டை, மோமோஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மேகாவுக்கு ரொம்ப பிடிக்கிற காரணத்தினால நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி மோமோஸ் செய்வோம். சரி, இந்த மோமோஸ் இப்போது இந்த ரோட் சைட் கார சட்னி கூட சாப்பிட்டு பார்க்கலாம். அதாவது மைதா மாவை விட கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மோமோஸ் ரொம்ப சுவையாக இருக்கும், உடலுக்கும் ரொம்ப நல்லது. இதில் காய்கறிகள் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப பிரமாதமாகவும் இருக்கும், ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோ மைதா காரணத்தினால அடிக்கடி குழந்தைங்களுக்கு மோமோஸ் செய்து கொடுங்க. சரி, இந்த மோமோஸ் நான் செய்து காமிச்சிட்டேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் நிறைய ரெசிபிஸ் செஞ்சு காமிப்பேன் இல்லையா. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போங்க. விஹா ஆன்லைன் அப்படின்னு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்ட ஸ்பெல்லிங்கை பார்த்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே விஹா ஆன்லைன் அப்படின்னு ஷாப்பிங் ஆப் காமிக்கும். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்போம், அதை பார்த்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். சரிங்க, பொருள்கள் நேரில் பார்த்து வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய விஹா ஷாப்புக்கு வாங்க. அது எங்கே இருக்குன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அதற்கான ஃபோன் அட்ரஸ் அனைத்துமே viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு, விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. கூகுள் மேப்ஸில் விஹா ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணாலே அதற்கான அட்ரஸ் அழகாக டைரக்ட் பண்ணி கொண்டு வந்து விட்டுரும். எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க, அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்னொன்று, என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு மேடமுடைய பொருள் தாங்க இந்த கடையில் விற்றுக்கிட்டு இருக்கோம், அவங்க கடை தான் எங்கேயாவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இன்னொன்று, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதிதாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கோவில் மணி போன்ற பெல் ஐக்கான் பட்டன் ஒன்று காமிக்கும், அதை தொட்டு விடுங்க. அதுலேயும் ஆல் என்கின்ற ஆப்ஷனை தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் பதிவிடுகின்ற பதிவுகள் அனைத்துமே உங்கள் கவனத்திற்கு வரும். இன்னொன்று, லைக் பண்ணுங்கள். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டுப்புடவைகள், காட்டன் சுடிதார்கள்,
பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.